செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையித்து. கல்வியிலான் வாழ்வு கரைகாணா தோணியென கலங்கி நின்றேன். கற்றோரைக் கண்டு நாணி நின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. மங்கையர் கற்பும் மனையர புகழும் பொங்கும் கவிதை பூத்த பூங்காவே, பாவிலே வாழும் பாமரக் கவிஞன் நாவிலே நின்று நடஞ்செய்யும் தாயே. கல்லிலே ஒளியெழுப்பி கடலலையில் நீராடி மெல்லியலார் மெல்லிதழில் வித்தார நகையாகி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லிற் மணியாகி நிலையிற் பொருளாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் உணர்த்தும் தாயே, தூய தமிழ் தவமே, அற்புதங்களான தமிழ் சொல்ல என்னை ஆளாக்கி விட்டவளே, அன்பு மகள் வணக்கம். வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா மருத்துவர் இரா குழந்தைவேல் அவர்களே, இவருக்கு மட்டும் ஏனோ வயது ஆகவே கூடாது, குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று அப்படி ஒரு பெயர் வைத்தார்களோ என்னவோ பெற்றோர்கள். எப்பொழுதும் அந்த முகத்திலே ஒரு குழந்தைக்குரிய புன்சிரிப்பே அவருக்கு இருக்கும். இன்னும் கீழே விட்டு தவளை வச்சோம்னா அதே மாதிரியே இருப்பாரு. பொருளர் வணக்கத்திற்குரிய ஏவிஆர் வெங்கடேசன் அவர்களே, செயலர் வணக்கத்திற்குரிய கோபால நாராயணமூர்த்தி அவர்களே, அமைப்பு தலைவர் வணக்கத்திற்குரிய முனைவர் கலைமாமணி தமிழ்ச்செம்மல் ஐயா அரசு பரமேஸ்வரன் அவர்களே, வணக்கத்திற்குரிய வரவேற்புரை வழங்கிய மா தில்லைக்குமார், பசுமை மா தில்லைக்குமார் அவர்களே, தில்லை சிவகுமார், நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய தோமு மோகன் அவர்களே, முனைவர். நன்றி உரை மாத்திட்டீங்களோ? இல்ல, அதுல அழைப்புதெல்லாம் ஒரு பேர் போட்டிருந்தது. நன்றி. மதிப்புறு முனைவர் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா. ஆமா, பகுத்தறிவு பகலவன் அவருக்கு பட்டம் கொடுத்ததுக்காக வருந்தினார். வணக்கத்திற்குரிய ஐயா நிறைய பேரை நான் ஒவ்வொருவரையும் குறிப்பிட வேண்டும். சந்திரசேகரன் ஐயா, ட்ரினிட்டி கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்கள். நான் அங்கே பணியாற்றிய போது 14 தங்கப்பதக்கம் பெற்றோம். பெரியார் பல்கலைக்கழக அளவில் நாங்கள் தமிழ் துறை 14 தங்கப்பதக்கம் பெற்றோம். அத்தனை பெருமை உடைய இந்த கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்கள், சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கத்திற்கு நிறைய பேரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படியே சொல்லிட்டு இருந்தா விடுபட்டு போகும் விபத்து இருக்கிறது. ஆமா, இஸ்ரோ விஞ்ஞானி இளங்கோ ஐயா, அப்புறம் அம்மையார் சந்திரா அவர்கள், சிங்கப்பூர் யாமினி அவர்கள், அத்துணை பேரையும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எமக்கு தெரிந்தவர் தான். ஆயினும் அத்தனை பேரையும் என் இதய கற்பூரம் ஏந்தி ஆராதனை செய்து உங்கள் நெஞ்சங்களில் நான் மாலையாக விழுந்து வணங்குகிறேன். நல்ல ஒரு அருமையான நிகழ்வு. மாணவி, உயிர் மருத்துவ தொழில்நுட்பம் படிக்கின்ற மாணவி அபர்ணா அவர்களுக்கு ஒரு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ பரிசு கொடுக்கலாம். ஆனால் அதை விட சிறந்தது உங்கள் கைத்தட்டுக்கள். நல்ல அருமையான பேச்சு, நல்ல ஒரு சொல்ல போனால் நன்கு அவர்கள் ஆழமாக படித்து குறிப்புகளை எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த மேடை ஒரு சாதாரண மேடை அல்ல, இது ஒரு மகத்துவம் மிக்க மேடையாக ஐயா அவர்கள் கோபால் ஐயா, பேராசிரியர் பெருந்தகை ராம் கோபால் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். முனைவர், பல்வேறு மாணவ செல்வங்களை உருவாக்கிய பெருந்தகை ஐயா அவர்களுக்கு எப்படி இந்த மேடையினுடைய பெருமையை, மகத்துவத்தை எப்படி நான் இங்கே அமர்ந்ததற்கே பெருமைப்படுகிறேன். ஒரே நேரத்தில் 3 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். ஒரு தலை சிறந்த நூல்களை இந்த தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல, யாருடைய அகத்தில் தமிழ் வாழ்கிறதோ அவர்கள் தான் தமிழர். அப்படி ஒரு நல்ல ஒரு நூலை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அம்மையார் அவர்களுக்கும்
ஒரு நன்றியை தெரிவித்து என் அன்பு இனிய நண்பர் கணேசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த எனக்கு அந்த இளம் பிராயம் நினைவுக்கு கண்களிலேயே கண்ணீர் வந்து விட்டது. ஏனென்றால் அன்றைக்கெல்லாம் ஆண்டவரன் நடத்தாத நிகழ்ச்சிகளே கிடையாது. எல்லா ஊரிலேயும் அவர்கள் இலக்கிய நிகழ்வுகளை டாக்டர் சோ சத்தீசீலன் ஐயாவையும் எங்களையெல்லாம் அழைத்து அவ்வளவு பெருமை செய்திருக்கிறார். அவர்களை நினைக்கும் போதே மிகவும் பெருமிதமாகவும் மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கிறது. இந்த இனிய தருணத்தில் அத்துணை பேரையும் வணங்கி திக்கெட்டும் பரவட்டும் தமிழ். திடீரென்று காலையிலே ஒரு அலைபேசி, நாமக்கல் என்னையும் நினைவு வைத்திருக்கிறதா என்று நினைத்தேன். உலக நாடுகள் நிறைய நாடுகள்ல போய் நான் பேசிவிட்டு வந்துவிட்டேன். நிறைய அமைப்புகள். நாளையே எனக்கு 3 நிகழ்வு இருக்கிறது. நேற்று 3 நிகழ்வு. தொண்டையே சரியில்லை, வரலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை தான். ஆனாலும் நாமக்கல்லும் நம்மை நினைவு வைத்திருக்கிறதே என்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்னும் கூட நான் சேலம் தமிழ்ச்சங்கத்தில் பேசவில்லை. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என்னை இன்னும் சேலம் தமிழ்ச்சங்கத்திற்கு அழைக்கவில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நாமக்கல் தமிழ்ச்சங்கம் என்னை அழைத்து பெருமை செய்திருக்கிறது என்பதனால் உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன், தமிழ் அடைகின்றேன். திக்கெட்டும் பரவட்டும் தமிழ். எல்லோருமே தமிழ் அறிஞர்களாக நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். உலகத்தினுடைய வணிக மொழி ஆங்கிலம் என்று பேசுகிறார்கள். உலகத்தினுடைய வேத மொழி சமஸ்கிருதம். உலகத்தினுடைய குறியீட்டு மொழி சீன மொழி. உலகத்தினுடைய பிழைப்பு மொழி பிரெஞ்சு மொழி, லத்தீன் என்று சொல்கிறார்கள். கவிதை மொழி உருது என்கிறார்கள். ஆனால் உலகத்தின் தாய் மொழி தமிழ். அதுதான் நம்முடைய தமிழ் மொழிக்கு உள்ள பெருமை. நம்முடைய தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை நிறைய குறிப்பிட்டுக் கொண்டே செல்லலாம். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னவென்றால், எல்லாவற்றையும் வரிசை கிரமமாக நெறிப்படுத்தினார்கள். உலகத்தில் எல்லாமே 2 இருக்கிறது. குறிப்பாக இறை நம்பிக்கையை 2 பிரித்தார்கள். இஸ்லாமியம் இறை நம்பிக்கையை 2 பிரிக்கிறது. ஜியா பிரிவு, சன்னி பிரிவு என்று பிரிக்கிறது. கிறிஸ்துவம் பிராட்டஸ்டன்ட்கள், கத்தோலிக்கர்கள் என்று பிரிக்கிறார்கள். பௌத்தர்கள் ஹீனயானம், மகாயானம் என்று பிரிக்கிறார்கள். சமண சமயம் தீர்த்தங்கரர்கள், மகா தீர்த்தங்கரர்கள் என்று பிரிக்கிறார்கள். நம்முடைய இந்து சமயமும் சைவம் வைணவம் என்று பிரிந்து நிற்கிறது. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் ஒரு ஒற்றை ஆடையோடு அணிந்து கொண்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஒருவன் இந்த உலகத்தை பற்றி உலகத்தை பார்த்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னான். கடவுள் ஒன்று என்று ஆணித்தரமாக சொன்ன ஒரு மொழி தமிழ் மொழி மட்டும்தான். கடவுள் ஒன்று, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வாழ்வை 2 பகுத்தார்கள். அகம் புறம் என 2 பகுத்தார்கள். அகத்திலும் புறத்திலும் மனிதன் செல்வ சீமானாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள். மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3 பிரித்தார்கள். வாழும் வாழ்க்கையை அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 அன்பின் 5 சுவையை 6 இசையை 7 குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இடி, விளரி, தாரம் என்று 7 இசையை 7 8 தொகை பாடினார்கள். நவக்கோள் காட்டினார்கள். 10 பாட்டு பாடினார்கள். 12 திருமுறை இயற்றினார்கள். 14 கீழ்கணக்கு பாடினார்கள். அதற்குள் இன்னா 40 இனியவை 40 என்று சுட்டி காட்டினார்கள். 64 கலைகளை வளர்த்தார்கள். 96 சிற்றிலக்கியங்கள் கொடுத்தார்கள். 1330 திருக்குறள், 4000 திவ்ய பிரபந்தம், 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை தரும் என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. காலம் எனும் ஆழியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கே எழுதி வைத்த சீட்டு என்று சொன்னார். இத்தனையும் கொடுத்த ஒரு மொழி,
ஒரு இனம், ஒரு நாடு தமிழ் மட்டும்தான். இத்தனையும் அந்த அபர்ணா அருமையாக தொல்காப்பியத்தை சொன்னவுடன் என் உள்ளம் பூரித்தது, உடலெல்லாம் சிலிர்த்தது. ஒரு உயிர் வேதியியல் மருத்துவம் படிக்கிற ஒரு மாணவி, தொழில்நுட்ப மாணவியிடம் தொல்காப்பியம் போய் சேர்ந்திருக்கிறது. சப்தங்களின் ஓசையை கூட நிறுத்தி சொன்னது தொல்காப்பியம். சப்தங்களின் ஓசை இதுதான். இது எப்படி சாத்தியம்? நீங்க மொழியில எழுத்துக்கள் இருக்கிறது அல்லவா, அதை 4 வரி வடிவத்தில் அடக்கி விடலாம். 4 வரி வடிவம். ஒன்று சுழியம், வட்ட வட்டமா போட்டு போடும். நேர்கோடு, கிடைக்கோடு, நேர்கோடு, கிடைக்கோடு, சுழியம். புரியுதுங்களா? அப்புறம் பிறை வடிவம். இந்த 4 வடிவத்தில் தான் உலகத்தில் இருக்கும் அத்தனை எழுத்துக்களும் அடக்கம். ஆனால் நம்முடைய தமிழ் மொழியின் முதல் எழுத்து அகரமே இந்த 4 வடிவத்தையும் கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. பாருங்க, சுழியம் இருக்கும், நேர்கோடு, கிடைக்கோடு, பிறை. இந்த 4 வடிவத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புயர்வற்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். இந்த பெருமை வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. ஏன் இவ்வளவு பெருமையை நாம் இப்பொழுது மெசபடோமியா நாகரிகம் இருக்கிறது, சுமேரிய நாகரிகம், சீனாவின் மஞ்சளாற்று நாகரிகம், எகிப்து நாகரிகம், ரோம நாகரிகம், எல்லா நாகரிகத்தையும் உலகத்தில் இருக்கும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். எங்கிருந்து ஆய்வு செய்கிறார்கள்? பிரமிடுகளை எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அங்கே புதைக்கப்பட்ட மம்மிகளை எடுத்து, பலப்படுத்தப்பட்ட உடல்களை எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். இடுகாடுகளுக்குள் போகிறார்கள், சுடுகாடுகளுக்குள் போகிறார்கள். ஆனால் தமிழ் மொழியின் வரலாறு மட்டுமே இலக்கியத்தில் இருக்கிறது. அதுதான் இதனுடைய சிறப்பு, இலக்கியத்தில் இருக்கிறது. வேற எப்படி நீங்க 3000 15,000 ஆண்டுகள் பழமை உடையது என்று நம்முடைய தமிழ் மொழியை கீழடி ஆய்வு நாகரிகம் எடுத்து காட்டுகிறது. பூமி தோன்றி எவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது தெரியுங்களா? பூமி தோன்றி 450,00,000 ஆண்டுகள் பூமி தோன்றி. மனித இனம் தோன்றி 5,00,000 ஆண்டுகள் ஆகிறது. அவ்வளவுதான் ஆகுது, 5,00,000 ஆண்டுகள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் இருந்ததுன்னு கணக்கெடுத்து சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். ஏன் நம்ம 15,000 ஆண்டுகள் கீழடி ஆய்வை உண்மை என்று நம்புகின்ற போது இந்த ஆய்வுகள் எல்லாம் உண்மையாக கூடுமோ என்று ஆய்வாளர்கள் திக்குமுக்காடி போகிறார்கள். சரி, 450,00,000 ஆண்டுகள் ஆகிறது இந்த பூமி தோன்றி. மனித இனம் தோன்றி 5,00,000 ஆண்டுகள் ஆகிறது. இப்ப மீண்டும் ஒரு முறை இந்த பூமி அழிந்து போனால் திரும்பவும் தோன்றுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் சொல்லுங்க யாமினி? 450,00,000 ஆண்டுகள் இல்லையா? அப்ப திரும்பவும் மனித இனம் தோன்றுவதற்கு 5,00,000 ஆண்டுகள் ஆகும். அப்படி ஒருவேளை இந்த பூமிக்கு ஒரு இக்கட்டு வந்தால் ஒரு அமில பந்தை போல இது கரைந்து போய்விடும். ஒரு தீ பெட்டி உரசுகின்ற நேரத்தில் இந்த பூமி பந்து காணாமல் போய்விடும், கரைந்து போய்விடும். சரி, 5,00,000 ஆண்டுகள் கழித்து மனித இனம் தோன்றுகிறது. தோன்றிய பிறகு என்ன செய்வது? இந்த மனித இனத்திற்கு எப்படி வாழ்வது என்ற வாழ்க்கை முறையை சொல்ல வேண்டும் அல்லவா என்று உலக ஆய்வாளர்கள் சிந்திக்கிறார்கள். உலகத்தில் இருக்கும் அறிஞர்கள் எல்லாம், சான்றோர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். இவர்களுக்கு எப்படி வாழ்வது என்று சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன செய்வது? உடனே சிந்தித்து ஒரு முடிவெடுத்தார்கள். என்ன தெரியுங்களா? ரஷ்யாவில் லெனின் இருந்த கிரவுன்லின் மாளிகை, எப்படி அதிபர் மாளிகை வெள்ளை மாளிகையோ அது போல ரஷ்யாவில் இருப்பது கிரவுன்லின் மாளிகை. அங்க லெனின் உட்கார்ந்து ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தார். நீங்க போய் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறீங்களே, அதிபர் ஆயிட்டு. அதுக்கு அவர் சொன்னார், என் மக்கள் எப்பொழுது ரொட்டி துண்டுகளை சாப்பிடுகிறார்களோ அப்பொழுதுதான் நானும் சாப்பிடுவேன் லெனின். அந்த மாளிகையின் அடித்தளத்திலே ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையிலே ஒரு பெட்டி வைத்திருக்கிறார்கள், டங்ஸ்டன் பெட்டி. இயற்பியல் ஆசிரியர்களுக்கு தெரியும், டங்ஸ்டன் மட்டுமே வெப்பத்தையும் தாங்கும், வேகத்தையும் தாங்கும். அம்மா இயற்பியல் ஆசிரியர் இல்லைங்களாமா? நம்ம மின்சாரத்தோட வேகம் என்னன்னா, இந்த சுவிட்ச் போட்டோம்னா நிலாவில் லைட் இருக்கும், அவ்வளவு வேகம். வேகம் இருக்கும் இடத்தில் வெப்பம் இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்து விட்டு அதற்குள் பொருந்தக்கூடிய உலோகம் அவருக்கு கிட்டவில்லை. பொருத்தி பார்த்து பார்த்து தோல்வி அடைந்து கடைசியாக கண்டுபிடித்தது டங்ஸ்டன்.
தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். ஒருவேளை எனக்கு டங்ஸ்டன் கிடைத்திருந்தால் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த டங்ஸ்டனால் மட்டும்தான் வெப்பத்தை, வேகத்தை, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த பெட்டியை தயாரித்து அதற்குள் பத்திரமாக மனித இனம் வாழ்வதற்கான நெறிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்தை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். அதன் பெயர் திருக்குறள். உடனே டாக்டர் உடனே அந்த சுரங்கம் மதுரைக்கு போயிட்டாரு. அன்பிற்கினியவர்களே, திக்கெட்டும் பரவட்டும் தமிழ். ஏன் ஜியோ போப் இங்கே வந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், அவங்க அண்ணன் இங்கே வந்து கிறிஸ்துவ பாதிரியாராக இருந்து கொண்டு சமயத்தை பரப்பி கொண்டு 47 நாடுகளை அடிமைப்படுத்தினான். ஆங்கிலேயே 47 நாடுகள். நம்முடைய தமிழகத்திற்கு இங்கிருந்து மெக்காலே கிட்ட வந்து ஆங்கில அரசு கேட்கிறது, ஏன் இங்கே மட்டும் மக்களுடைய மதத்தை மாற்ற முடியவில்லை? எல்லா நாட்டிலையும் அவங்க உணவு, உடை, பழக்க வழக்கம், உணவு முறை எல்லாம் மாற்றியாச்சு 47 நாடுகள்ல. ஆனா இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல மாற்ற முடியவில்லை. ஏன்? அதுக்கு மெக்காலே பதில் சொன்னார். டாக்டர், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு பாரதி சொன்னார், பெண்ணுக்குள் ஞானம் வைத்தான் பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். ஆண்கள் ஞானம் பெறணும்னா நிறைய படிக்கணும், ஆனா பெண் பிறக்கும் போதே ஞானத்தோட பிறந்திருக்காரு. கேட்கிறான் மெக்காலே கிட்ட கேட்கும் போது மெக்காலே பதில் எழுதுகிறார், 47 நாடுகளில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் பெண்கள் மனதை மாற்ற முடியவில்லை. காரணம், இது மக்களை மாற்ற முடியவில்லை. காரணம், நாகரீகம், பண்பாடு, மரபு இவையெல்லாம் பெண்கள் கைகளில் இருக்கிறது என்று மெக்காலே பதில் எழுதுகிறார். அதனால மாற்ற முடியவில்லை. அப்ப 47 நாடுகள்ல எல்லாவற்றையும் மாற்றிய பிரிட்டிஷ் அரசு இங்கே உதவி செய்வதற்காக ஜியு போப் அனுப்புது. பாதிரியார் வரார். வந்தவர் வருகின்ற கப்பற் பயணத்தில் 6 மாத கால கப்பற் பயணத்திலேயே தமிழ் மொழியை படித்து விடுகிறார். இங்கே வந்தவுடன் அவருக்கு அரசு ஒரு பணியை கொடுக்கிறது. என்ன? பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து மக்கள் கைகளில் தவழ விட வேண்டும். இதுதான் கோரிக்கை. வந்த ஜியு போப் அதை மறந்துவிட்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அரசு அவரை திரும்பவும் அழைக்கிறது. லண்டனுக்கு போகிறார். லண்டனுக்கு போனவுடன் இங்கிலாந்திலே மத நீதிமன்றத்திலே குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். அம்மா மருத்துவர் அங்கம் அம்மையார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். அப்ப இங்கிலாந்து அரசு மத நீதிமன்றத்தில் ஜியு போப் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். நீதிபதி கேட்கிறார், ஜியு போப், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? பைபிளை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும். நீங்கள் செய்தது என்ன? திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்து விட்டீர்கள். அப்படியானால் மதக்குற்றம் தானே செய்து விட்டீர்கள். அப்படியே அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தார். இங்கிலாந்து அரசு அவரை அங்கே அழைத்த பொழுது கப்பலில் ஏறுவதற்கு முன்னால் ஜியு போப் அழுத அழுகையினுடைய அளவு கடல் நீரை விட அதிகம். ஐயவோ, இந்த புண்ணிய பூமியை விட்டு நான் போகிறேனே, இந்த புண்ணிய பூமியை, இந்த பூமியிலே சித்தர்கள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனை எத்தனை அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள், இந்த தவ பூமியில் நான் வாழ்வதற்கு எனக்கு இறை பேர் கிடைத்ததே என்று மகிழ்ந்து தவித்த ஜியு போப் இந்த கடற்கரையிலே அவர் அழுதார், புரண்டார், நெஞ்சிலே அடித்துக் கொண்டு, ஐயோ, நான் மீண்டும் இங்கிலாந்து செல்ல வேண்டுமா, நான் இதை நினைத்து கூட பார்க்கவில்லையே என்று கதறிக்கொண்டே கப்பல் ஏறிய ஜியு போப் அந்த நீதிமன்றத்திலே பதில் சொல்லவில்லை. நீதிபதி எவ்வளவோ கேட்டார், பதிலே சொல்லவில்லை. இவருடைய மௌனம் எனக்கு பல பல வினாக்களை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது. அதனால் அந்த திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் படிக்க வேண்டும் என்று நீதிபதி கேட்டு அந்த நூலை வாசிக்கிறார். 10 நாட்கள் கடந்தன, 20 நாட்கள் கடந்தன. நீதிமன்றம் கூடுகிறது. நீதிமன்றத்திற்கு வந்த நீதிபதி சொன்னார்,
இந்த ஜியோ போப் எழுதிய திருக்குறளையும் திருவாசகத்தையும் நான் படித்து பார்த்தேன். படித்து பார்த்த பிறகு ஒரு உண்மை தெரிந்தது. இந்த 2 நூல்களையும் எழுதிய பிறகு கூட இவர் கிறிஸ்துவ சமயத்தில் இருப்பதே இவர் இந்த சமயத்திற்கு செய்யும் ஒன்று. இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. உங்களுடைய இறுதி வேண்டுகோள் விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்பொழுது ஜியு போப் சொன்னார், நான் மீண்டும் தமிழகத்திற்கு செல்ல வேண்டும், அங்கேயே வாழ வேண்டும், அந்த மண்ணிலேயே மண்ணோடு மண்ணாக மாற வேண்டும் என்பது என் விருப்பம். ஒருவேளை என் விருப்பம் நிறைவேறவில்லை என்றால் என்னை இங்கே நான் மரணித்த பிறகு என்னை புதைத்தால் தயவு செய்து என் கல்லறையின் மீது இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று சொன்னார். இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த திருவாசகம், வள்ளல் பெருமான் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசகன், நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பம் சாட்சியிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனியின் தீச்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது. அப்படி ஒரு திருவாசகத்தை உலகமெங்கும் இன்றைக்கு பாடுகிறது, திக்கெட்டும் பரவி நிற்கிறது. நம் பிள்ளைகளுக்கு அது போய் சேர்ந்ததா? நம் பிள்ளைகள் திருவாசகத்தை படித்தார்களா? மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கலக்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதுப்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய என்னும் போற்றி என்றெல்லாம் உருகினாரே. திருவாசகத்தில் உலகத்தில் இறந்தவனை பற்றியும் இருப்பவனை பற்றியும் பிறப்பவனை பற்றியும் யோசித்த ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். எந்த மொழிக்கும் அந்த அருகதை கிடையாது. அன்பிற்கினியவர்களே, மகாகவி எத்தனையோ வரிசையாக சொல்லிக்கொண்டே வரோம். ஒவ்வொன்றையும் எடுத்து சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆகும் நாராயணமூர்த்தி? டைம் சொல்லுங்க. 15 நிமிஷத்துல என்னத்தை சொல்றது? திக்கெட்டும் பரவட்டும் தமிழ். அன்பிற்கினியவர்களே, கம்பன் என்றோர் மானுடம் பிறந்தது என்றான் பாரதி. கம்பன் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நான் தான் என்று சொன்னார். கம்பன்ல ஒரு பாடல் சொல்ல முடியாத அற்புதங்களை தனக்குள் வைத்திருக்கிறது. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? அப்படியே அயோத்தி நகரத்துல போறார் ராமன். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கிறார். உன் வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் நலமா இருக்காங்களா? உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறதா என்று பன்னெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கம்பனை போல் யாரும் சொல்லவில்லை. எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் உயிர் தரும் கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிதொரு மனையும் மதிதொரு குமரும் வலியர் கொள்ளியரும். என்ன பாட்டு! இன்னைக்கு தலைவர்கள் எப்படி கொலை செய்தேன் கொலைகாரன் என்றார்கள், கொள்ளையடித்தேன் கொள்ளைகாரன் என்றார்கள், பெண்களை மானபங்கப்படுத்தினேன் காமாந்தகாரன் என்றார்கள். இப்பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து செய்கிறேன் தலைவா என்கிறார்கள். முடிந்தது. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும்? கன்னத்தில் அரைந்து விட்டு காவிற்குள் செல்ல வேண்டும். நான் ஒரு கவிதை, நான் ரஷ்ய கவிஞன் ரசூல் அவன் சொல்றான், ரஷ்ய எழுத்தாளன் கவிஞன் சொல்கிறான், நான் செத்துக் கொண்டிருந்தேன், என் தாய்மொழியை கேட்டேன், பிழைத்துக் கொண்டேன். தாய்மொழியினுடைய உயிரெழுத்து மெய்யெழுத்த, உயிரெழுத்துனா என்னன்றதுக்கு தமிழ் மொழியில சொல்றான், தனித்தும் இயங்கும் மெய்யோடு சேர்ந்தும் இயங்கும். அப்ப உயிருக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை மொழியை வைத்தே சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் வள்ளல் பெருமான் சொன்னார். அதான் இங்க சத்தியமூர்த்தி ஐயாவை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, ரொம்ப பெரிய வள்ளல் போற்றுதலுக்குரியவர். வள்ளல் பெருமான் சொன்னாருங்க, வள்ளல் பெருமான் சொல்றார், யாருக்குமே இல்லாத ஒரு விஷயத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்றாரு. இந்தியாவில் மட்டும்தான் சமயம் என்பது அனுபவம். உலகத்துல எல்லா நாடுகளிலும் அது ஒரு வழி, ஆனால் தமிழகத்தில் மட்டும் அது அனுபவம். வள்ளல் பெருமான் சொல்றார், உலகத்துல யாருமே அப்படி கொடுக்கல. மோட்ச வீட்டுக்கு என்ன வேணும்? மோட்ச வீட்டின் திறவுகோல் ஜீவகாருண்யம். அவ்வளவுதான். திறவுகோலை கையில கொடுத்தாருங்க, ஜீவகாருண்யம். எப்படி சாமி ஜீவகாருண்யமா நான் இருக்கிறது? எப்படி இருக்கிறது? எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணிக்குள்ளே ஒத்துரிமை உடையவராய் போக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுட்ட சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன். அந்த வித்தகர்த்தம் அடிக்கியவள் புரிந்திட என் சிந்தை மிக விளங்கினாள். எல்லா உயிரையும் ஒன்றாக கருதுகின்ற அந்த மன பக்குவத்தை தமிழர்களுடைய உள்ளத்திலே காலந்தோறும் விதைத்தார்கள். பாரதி, அவர் வேற கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு அப்பப்ப சொல்லியிருக்கேன்.
பாரதி, மகாகவி பாரதி அழகா கவிஞர் வைரமுத்து தான் எழுதுவார். திருவல்லிக்கேணி யானை தின்று தீர்த்த தமிழ் கரும்பு. யானை கிட்ட போய் நின்று, என்ன கஜராஜா, கவிராஜன் வந்திருக்கிறேன் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னார். யானை அவரை மிதிச்சிருச்சு. வண்டலூர் ஜூக்கு மனைவி செல்லம்மாளை கூட்டிட்டு போறார். சிங்கத்தை பார்த்து, என்ன காட்டு ராஜா, கவிராஜன் வந்திருக்கிறேன் கண்டுகொள்ளவில்லை. உடனே செல்லம்மா கண்ணத்துல போட்டுக்கிட்டா, கடவுளே காப்பாத்து, நல்ல புத்தியை கொடு. பாரதி பார்த்து, என்ன அச்சம் கவிர், எதுக்கு கணக்கலையெல்லாம் போட்டுக்கிற அப்படின்னாரு. இல்லைங்க, நல்ல புத்தி வேணும்னு கேட்டுக்கிட்டேன். சிங்கத்துக்கா? இல்ல. உங்களுக்கா? இல்ல, சிங்கத்துக்கு நல்ல புத்தி வேணும்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு உங்களை இழுக்கிற போது யானை மிதிச்சிருச்சு பாரதிய. எல்லோரும் வந்து அவரை விசாரிக்கிறார்கள். ஐயோ பாரதி, உன்னை யானை மிதித்து விட்டதே. அதுக்கு பாரதி சொன்னான், காலா என் காலருகே வாடா, உன்னை சற்றே மிதிக்கிறேன் நான் எழுதினேன் அல்லவா. அதனால் யமனுக்கு எருமை மாட்டின் மீது வருவதற்கு இந்த கவிஞன் முன்னால் பயம், அதனால் யானை மேல் வந்தான் எழுதான். ஒரு நண்பர், பணக்கார செல்வந்தர், போட்ட பாரதி இப்படி பொத்தல் ஆடையாக போட்டிருக்கிறானே, ஒரு நல்ல ஆடையை வாங்கி கொடுத்தார். அடுத்த நாளும் பொத்தல் ஆடையோட வரார் பாரதியார். செல்வந்தர் கேட்டார், பாரதி எங்கே உன்னுடைய நான் வாங்கி கொடுத்த விலை உயர்ந்த ஆடை, பொத்தல் ஆடை அணிந்திருக்கிறாயே, என்ன என்று கேட்டபோது பாரதி சொன்னார், ரிக்ஷாவிலே போனேன், அந்த ரிக்ஷாக்காரன் என் ஆடையை பார்த்து தொட்டு பார்த்து நன்றாக இருக்கிறது என்று தொட்டு பார்த்தான். உனக்கு இது போல வேண்டுமா என்று கேட்டேன். ஆம் என்றான். சரி வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டேன். என்ன பாரதி இப்படி செய்து விட்டீர்களே. அதற்கு பாரதி ஒரு பதில் சொன்னார் பாருங்க. கொடுப்பவனுக்கு நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கை இருந்தால்தான் கொடுக்கவே முடியும். இன்னும் 5000 ரூபாய் சம்பாதிப்பேன், இன்னும் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிப்பேன் எவன் நம்புகிறானோ அவன் தான் கொடுப்பான். தர்மம் இருக்கு. பிள்ளைங்க எதுக்கு தெரியுமா வேணும்? பெற்ற பிள்ளைகள் எதற்கு? ஐயா இளங்கோ ஐயா சொல்லுங்க, பிள்ளைங்க எதுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. கொல்லி வைக்கவா, சொத்து செய்ய, தன்னை காப்பாத்துறதுக்கு. அருமையான பதில், அவருக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிங்க. இன்னும் சொல்லுங்க. கொல்லி வைக்கிறதுக்கு, சொத்தை அனுபவிக்கிறதுக்கு, என் பேரை சொல்றதுக்கு ஆதார் அட்டை போதும் இல்லையா? சொத்து அடுத்த நிமிஷமே கை மாறிடும். பிள்ளைகள் எதற்கு தெரியுமா? நான் செய்த தர்மத்தையும் தானத்தையும் எனக்கு பின்னால் என் பிள்ளை செய்ய வேண்டும். அதற்குதான் பிள்ளைகள். எனக்கு பின்னாடி ஒரு வாரிசு வேணும் இல்லையா? அதுக்கு பாரதி சொல்றார் பாருங்க. யார்கிட்ட? அந்த செல்வந்தர்கிட்ட சொல்றார். பொத்தல் ஆடையை நான் ஏன் தெரியுமா அவனுக்கு கொடுத்தேன்? ரிக்ஷாக்காரனுக்கு. எனக்கு ஆடை வழங்குவதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த ரிக்ஷாக்காரனுக்கு கொடுப்பதற்கு என்னை தவிர இந்த தேசத்தில் வேறு யாரும் இல்லை. இவ்வளவு ஒரு தினமும் பாரதிக்கு. பாரதி ஒரு அருமையான ஒரு பாடல் எழுதியிருப்பார். நிறைய எல்லா இலக்கியங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் முடியல. அதனால பாரதியும் சொல்லிட்டு கண்ணதாசனையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். பாரதி காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அப்படியே வாசிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும். அந்த பாட்டு நமக்கும் அப்படி ஒரு இடம் வேணும்னு. அந்த பாட்டுல கேணி அருகினிலே நன்றாயிரம் எண்ணெய் மரம் வேண்டும், இளநீர் வேண்டும், எல்லாம் பாடிக்கிட்டே வருவார் வரிசையா. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும், தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் கேட்டுட்டே வரும்போது பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் என்பர். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் கூடும். ஒரு மனைவின்றவ சாதாரணமானவல்ல. பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதை கொண்டு தர வேண்டும், கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் விழ வேண்டும். குயில் கத்தும் குயிலோசை எங்கே வந்து விழ வேண்டும்? காது. குயில் கத்துமா கூவுமா? குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், சிங்கம் முழங்கும், பூனை கத்தும், கிளி பேசும். எல்லாத்துக்கும் ஒரு மரபு இருக்கு. மரபு மாற்றக்கூடாது. இப்படிதான் இருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. பாரதி கத்தும் குயிலோசைன்றார். அவருதானே மரபு பிழையலவா? குயில் பாட்டு எழுதியவர் யாரு? பாரதி. காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே நீல
நீலக்கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமாம் சோதி பொருந்தி உரைத்தவரா வேக திரைகளினால் வேத பொருள் பாடி வந்து தழும் வளம்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறு தொலைவில் மேலும் ஒரு மாஞ்சோலை நாற்கோணத்தில் உள்ள பல நட்டத்து வேடர்களும் வந்து பறவை சுட வாய்ந்த பெருஞ்சோலை அந்த மாஞ்சோலை அதனில் ஓர் காலையிலே வேடர் வாராத விருந்து திருநாளில் பேடை குயில் ஒன்று பெட்புறவோர் வான்களை வீற்றிருந்த ஆண் குயில்கள் மேனி புலகமுற ஆற்றல் அழிவு பெற உள்ள தனல் பெருக சோலை பறவையெல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடனில் கருத்தின்றி கேட்டிருக்க இன்னமுதை காற்றினிடை கலந்தது போல் மின்னற்சுவைதான் மெலிதாய் மிக இனிதாய் வந்து பரவுதல் போல் வானத்து மோகினியால் இந்த உரு எய்து தன்னியற்றம் விளக்குதல் போல் பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவி நிகழ்ச்சியிலே கண்டேன் கன்னி குயில் ஒன்று காவிரத்தை பாடியதோர் இன்னிசை பாட்டியிலே யானும் பரவசம் பாடி மனித ஒரு நீங்கி குயில் உருவம் மாறாது இனிதை குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி கலியுடனே வாழோமோ நாகக்கடலில் நம் உயிரை போக்கோமோ என்று பல எண்ணி ஏக்கமுற பாடிற்றால் அன்று நான் பாடியது அமரர்தான் கேட்பாரோ குக்கூ என்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருள் எல்லாம் தோன்றியது சிந்தை. நிறைய இருக்கு அந்த பாட்டு. குயில் பாட்டை எழுதிய பாரதி